சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். ராதையே பூங்கோதையே அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். ராதையே பூங்கோதையே அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான். கண்கள் சொல்கின்ற கவிதை இளம் வயதில் எத்தனை கோடி. கண்கள் சொல்கின்ற கவிதை இளம் வயதில் எத்தனை கோடி. என்று காதலை கொண்டாடும் காவியமே புதுமை மலரும் இனிமை. அந்த மயக்கத்தில் இணைவது உறவுக்கு பெருமை. சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். ராதையே பூங்கோதையே அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான். இதுதானா கண்மணி ராதா, நெஞ்சில் உள்ளாடும் ராகம் இதுதானா கண்மணி ராதா. உன் புன்னகை சொல்லாத அதிசயமா அழகே இளமை ரதமே. அந்த மாயனின் லீலையில் மயங்குது உலகம். சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். ராதையே பூங்கோதையே அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். ஒரு நேரம் பாவையிடத்தி மின்னல் போலே மின்னல் போனால் தின்னல் கண்டு தின்னல் சென்றேன். தொண்ணூறுக்கு புதுசோ என்றேன். காலில் உள்ளது புதுசு என்றால் ஓ மேலே கேட்காதே. பௌர்ணமி நேரம் பாவையிடத்தி மின்னல் போலே மின்னல் போனால் தின்னல் கண்டு தின்னல் சென்றேன். தொண்ணூறுக்கு புதுசோ என்றேன். காலில் உள்ளது புதுசு என்றால் ஓ மேலே கேட்காதே. சத்தமின்றி எண்ணுவார் கஞ்சராஜா. பத்து ஊரை எண்ணுவார் சத்தமின்றி எண்ணுவார் கஞ்சராஜா. தென்னிலவே போனாலும் தனியாத்தானே போவானே. உப்பு இல்லை என்றாலும் கண்ணி விட்டு கொள்வானே.
நீங்கள் போலே முன்னால் போனால் பின்னல் கண்டு பின்னால் சென்றேன் பொன்னூருக்கு புதுசோ என்று காலில் உள்ளது புதுசு என்றான். போற்றவன் அமையிடம் போற்றவன் எங்கள் வீரன். வானொலியின் நாடகத்தில் அமையிடம் போற்றவன் அமையிடம் போற்றவன் எங்கள் வீரன். ராமன் வேடம் போட்டாலும் 2 சீதை கேட்டானே, 2 சீதை வந்தாலும் சூப்பனதை பாப்பானே. பௌர்ணமி நேரம் பாவையுரத்தி மின்னல் போலே முன்னால் போனால் பின்னல் கண்டு பின்னால் சென்றேன் பொன்னூருக்கு புதுசோ என்று காலில் உள்ளது புதுசு என்றால். Oh, don't ask me after that. இன்று புது ஆண்டு வந்தது, நாட்கள் என்னும் பூக்கள் சிந்தது. இன்று புது ஆண்டு வந்தது, நாட்கள் என்னும் பூக்கள் சிந்தது. நாங்கள் பாடும் கீதங்கள் நாளை உங்கள் வேதங்கள், நாங்கள் பாடும் கீதங்கள் நாளை உங்கள் வேதங்கள். இன்று எங்கள் வாதங்கள் நீங்கள் கேளுங்கள். பௌர்ணமி நேரம் பாவையொருத்தி மின்னல் போலே முன்னால் போனால் பின்னல் கண்டு பின்னால் சென்றேன் பொன்னூருக்கு புதுசோ என்று காலில் உள்ளது புதுசு என்றால். ஓ மேலே கேட்காதே. கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்க வருவா. கண்ணீரண்டில் போர் தொடுப்பா, அந்த விண்ணிலவ தோற்கடிப்பா. கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்க வருவா. கண்ணீரண்டில் போர் தொடுப்பா, அந்த வெண்ணிலவ தோற்கடிப்பா. காமாட்சி மீனாட்சி என்ன பேரோ நானறிய, தென்னாடோ என்னாடோ எந்த ஊரோ நானறிய. ராசாத்தி ராசாத்தி அட்ரஸ் என்ன கண்டுபிடி, ராவோடு ராவாக அள்ளி வர நாங்க ரெடி. நேத்து கூட தூக்கத்துல பார்த்தேன் அந்த பூங்குயில, தூத்துக்குடி முத்தெடுத்து கோத்து வச்ச மாலை போல் வேத்து கொட்டி கண்ணொழிச்சு பார்த்தா, அவ ஓடி போன உச்சி மலை காத்தா.
சொப்பனத்தில் இப்படி தனில் போவுமே வந்து நிற்பார் சொல்ல போன பேரழகில் சுத்த தங்கம் போலிருப்பா வத்தி குத்தி இல்லாமலே காதல் தீய பத்த வைப்பா தேனாறு பாலாறு போல வந்தா கண்ணுக்குள்ள தேசிய கொடி போல குத்தி வச்ச நெஞ்சுக்குள்ள ராசாத்தி ராசாத்தி அட்ரஸ் என்ன கண்டுபிடி ராவோடு ராவாக அள்ளி வர நாங்க ரெடி என்னோடுதான் கண்ணாமூச்சி என்று மாடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதலாச்சி கை கூடும் பத்தெந்தல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போறா அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேரா என்னுடைய காதலிய ரொம்ப ரொம்ப பத்திரமா எண்ணம் எங்கும் ஒட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா வேறொருத்தி வந்து தங்க என் மனசு சத்திரமா ஆத்தாடி அம்மாடி என்ன சொல்ல கட்டழக ஆவாரம் பூவாக வாய் வெடிச்ச முட்டழக ராசாத்தி ராசாத்தி அட்ரஸ் என்ன கண்டுபிடி ராவோடு ராவாக அள்ளி வர நாங்க ரெடி கொஞ்ச நாள் பொறு தலைவா ஒரு வஞ்சி கொடி இங்க வருவா கண்ணீரண்டில் போர் தொடுப்பா அந்த வெண்ணிலவ தோற்கடிப்பா காமாட்சி மீனாட்சி என்ன பேரோ நான் அறிய என்னாடோ என்னாடோ எந்த ஊரோ நான் அறிய ராசாத்தி ராசாத்தி அட்ரஸ் என்ன கண்டுபிடி ராவோடு ராவாக அள்ளி வர நாங்க ரெடி இது என் கண்கள் தான் என்று சொல்வேனடி கனி எது என் கண்ணம் தான் என்று சொல்வேனடி காலத்தில் வசந்தமடி நான் கோலத்தில் கோமரியடி எது என் கண்கள் தான் என்று சொல்வேனடி கனி எது என் கண்ணம் தான் என்று சொல்வேனடி காலத்தில் வசந்தமடி நான் கோலத்தில் கோமரியடி மிதந்தது இளமேனி நான் ஆடு கட்டும் தாமரையல்லோ ஆடி குலுங்கது
சுகமாக நான் ஆசை கொள்ளும் தேவதை அல்லோ பதம் என் பெண்மை தண்ணீர் விளையாடுது காலத்தில் வசந்தமடி கோலத்தில் குமரியடி மலர் கண்ணம் சிவந்தது கனிவாக உன் கண்களுக்கு தோன்றவில்லையோ மாலை மயங்குது மெதுவாக என் மல்லிகையில் வாசமில்லையோ கண்ணம் சிவந்தது கனிவாக உன் கண்களுக்கு தோன்றவில்லையோ மாலை மயங்குது மெதுவாக என் மல்லிகையில் வாசமில்லையோ இதம் இதம் என் நெஞ்சை பூங்காற்று தாளாட்டுது ஆஹா காலத்தில் வசந்தமடி நான் கோலத்தில் குமரியடி மலர் எது என் கண்கள் தான் என்று சொல்வேனடி ஆஹா கனி எது என் கண்ணன் தான் என்று சொல்வேனடி ஆஹா காலத்தில் வசந்தமடி நான் கோலத்தில் குமரியடி மியூசிக் தான் என்னுடைய கோல், என்னுடைய லைஃப், என்னுடைய ஆம்பிஷன் எல்லாமே. அதை முறையாக கற்றுக்கணும் அப்படின்னு பாத்ரூம் சிங்கர் நானும் எஸ்பிபி ஐயா மாதிரி அப்படி சிங்கர் ஆகிட்டு அதுக்கு பிறகு காலேஜில் படித்து நல்ல மார்க் வாங்கி டிஸ்ட்ரிக்ஷனில் பாஸ் பண்ணி இன்றைக்கி எல்லாருடைய அன்பை சம்பாரிச்சிருக்கேன், இன்க்ளூடிங் உங்களுடைய அன்பை சேர்த்து சம்பாரிச்சிருக்கேன். மியூசிக் வந்துட்டு ஒரு பெரிய தெரப்பி, பிரெயின் தெரப்பி. அது ஐக்யூ பவருடைய பிரெயின் தெரப்பி. இது வந்துட்டு அழிஞ்சிட்டு வருது. இதை மறுபடியும் புதுப்பித்து கொண்டு வரணும் அப்படின்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இந்த கல்யாணத்திலலாம் இந்த டிஜே எல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மியூசிக் கலைஞன் வாழ்ந்தால் தான் கலை வாழும். இந்த லாஜிக் தெரிஞ்சுக்கங்க. கலைஞன் இருந்தால் தான் கலை இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கலையை வாழ வைப்போம், அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுப்போம். நம்ம கொடுக்குறது பெரிய கிஃப்ட் அதுதான். ஏன்னா உலகத்தின் முதல் இசையை உருவாக்குறது நம்ம, அழிக்கிறது நம்ம தான் இருக்கும். ஸோ அதை அழியாமல் பாதுகாக்கணும் அப்படின்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதை நிச்சயமாக பண்ணுங்கள். ஏன்னா மியூசிக் தான் நம்மளுடைய பிரெயின் தெரப்பி. அதுக்கு தான் வந்துட்டு குழந்தையில் பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எப்போ நம்ம ஆ சொல்லுவோம் இல்லையா, அது நம்ம வந்துட்டு வெறுமனே அந்த வார்த்தைகள் சொல்லாமல் பாட்டாக ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் பிரெயின் தெரப்பி. அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தா வருது இல்லையா? ஸோ இது வந்துட்டு இந்தியாவில் மட்டும்தான் இந்த மியூசிக் வந்துட்டு குறைஞ்சிட்டு வருது. வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் மியூசிக் தான். அது வந்துட்டு ப்ரீகேஜ் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், இதை நம்ம எல்லாம் பாதுகாக்கலாமா? நிச்சயமாக பாதுகாக்கணும். வாழ்த்துக்கள். கொக்கர கொக்கரக்கோ எவ்வளிய கொக்கரக்கோ இருந்த இருட்டெல்லாம் இடி மேலே கொக்கரக்கோ கொக்கர கொக்கரக்கோ சேவ கொக்கரக்கோ சேவக்குள்ளே பெட்ட கோழி கொக்கரக்கோ சங்கு சக்கரம் போல மனசு சுற்றுற வேலை சுடுறாங்க நிக்காமல் கண்ணவா அதுவும் பாருவான துணி துடைக்குது மேலும் விலகி பொழுது சோகம் நீவா கொக்கர கொக்கரக்கோ விடிய கொக்கரக்கோ இருந்த இருட்டெல்லாம் இடி மேலே கொக்கரக்கோ
கொலுசுக்குள்ள துடிக்கிற மனசுக்குள்ள சந்தோஷம் நினைச்சிருக்க சாமி கிட்ட கேட்டிருக்கேன். எல்லோரும் அருகிருக்க பொல்லாப்பு விலகிருக்க அன்பான உங்ககிட்ட ஆண்டவனை பார்த்திருக்க. என்ன இருந்தா எதுவும் நடக்கும் தன்னால இது சொல்லுந்தா உலகம் உனக்கு பின்னால விட்டுவிலக்கா சிரிச்சா சிரிச்சா தப்பாரு கொள்ளையடிச்சா மனச விட்டாரு. நம்ம பக்கம் காத்து வீசுறத பார்த்து நல்லவங்களை சேர்த்து நீ போடுது நான் கூத்து. கொக்கரக்கோ எவிடிய கொக்கரக்கோ இருந்த இருட்டெல்லாம் இனி மேலே கொக்கரக்கோ. வள்ளிய போல கண்ணனுக்கு ராதைய போல ஆசை கொண்ட உயிருக்கெல்லாம் துணை இருக்கு பூமியில. கண்ணுக்குள்ள கனவு இருக்க நெஞ்சுக்குள்ள நினைப்பு இருக்க யாருக்குள்ள யாரு இருக்கா தெரிஞ்சவங்க யாரும் இல்ல. ரெக்க கட்டி அறக்கும் வெள்ளாடு ரெக்க கட்டு மறக்கும் நெஞ்சோடு விட்டு தொழுவி சிரிக்கும் கண்ணோடு தொட்டு மருவி துதிக்கும் என்னோடு சிட்டா சிரிக்கு இப்ப உள்ளதெல்லாம் நமக்கு கெட்டதான் ஒதுக்கு இனி நம்ம கிட்ட கலக்கு. கொக்கரக்கோ எவிடிய கொக்கரக்கோ இருந்த இருட்டெல்லாம் இனி மேலே கொக்கரக்கோ. கொக்கரக்கோ சேவ கூடக்குள்ள பெட்ட கோழி கொக்கரக்கோ. அழிச்சு சக்கரம் போல மனசு சுற்றுற வேலை சுராங்கனுக்கா மாலு கண்ணாவா அதோ பாடுவானு துணி துவைக்குது வேகம் விலகி கொள்ளுது சோகம் நீவா. கொக்கரக்கோ எவிடிய கொக்கரக்கோ இருந்த இருட்டெல்லாம் இனி மேலே கொக்கரக்கோ. சேவ கொக்கரக்கோ சேவ குழுக்குள்ளே பெட்ட கோழி கொக்கரக்கோ. ராஜபாண்டியன் வந்தீங்க, கலக்கிட்டீங்க கில்லி மாதிரி. நல்லா இருந்தது, வாய்ஸ் நல்லா இருக்கு, நல்லா ஓப்பனில் இருக்கு, ரொம்ப அழகாக. மைக் வந்து எதை லவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பனாக இருக்கிறதா லவ் பண்ணணும். ஓப்பன் வாய்ஸ் தான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். நம்ம பேசும்பொழுது ஒரு அஸ்கித்தனமாக பண்ணோம்னா அது உள்ளே இருக்கிற அந்த சிப்பு இருக்கு இல்லையா, அதில் வந்து போகாது, அந்த காற்று போகாது. அப்போ நமக்கு அவுட்புட் வந்துட்டு சரியாக கிளாரிட்டியாக கிடைக்காது. ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது, நல்லா ஓப்பனாக இருக்குது. தேங்க்யூ சார். ஏன்னா அவர் வந்துட்டு ஓப்பனாக பாடியிருக்க மாட்டார். பாடுறது யார் தெரியல? ஆமாம், அவர் வந்துட்டு ஒரு மாதிரி அஸ்கியில் பாடுவார். ஆனால் அதில் நீங்கள் ஓப்பனில் பாடினீங்க, ரொம்ப நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவர் வாய்ஸ்லேருந்து மாடுலேஷனாக உங்கள் வாய்ஸ் பாடின மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரைட்ப்பா. கோலம் இங்கு நான் வந்தவரவு யார் அந்த நிலவு ஏன் கனவு யாரோ சொல்ல யாரோ எழுதி யாரோ வந்த உறவு
கனவு யாரோ சொல்ல யாரோ என்று யாரோ அந்த உறவு காலம் செய்த கோலம் இங்கு நான் வந்த வரவு முடியவில்லை ஒரு நாளிலே அங்கும் இங்கும் சாந்தி இல்லை சிலர் வாழ்விலே தெய்வமே யாருடன் யானிடை நின்றாயோ இன்று யாரை நேரை நேரி கண்டாயோ கனவு யாரோ சொல்ல யாரோ என்று யாரோ அந்த உறவு காலம் செய்த கோலம் இங்கு நான் வந்தவர் நான் வந்தவர் பாடுறது ஒரு வரம், பாடுறது ஒரு வரம். அந்த பாட்டை ரசித்து பாடுறது அதை விட மிகப்பெரிய வரம். ஏன்னா நமக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குமான்னு இயங்குகிற காலம்லாம் இருந்ததில்ல. அந்த காலம்லாம் போயிட்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எதை வேணாலும் சம்பாதிச்சிடலாம் இல்லையா? எதை வேணாலும் சம்பாதிச்சிடலாம். நம்மக்கிட்ட இருக்கிற திறமையை சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை வெளியே கொண்டு வரணுன்னு எவ்வளோ இயக்கங்கள் இருக்குல்ல. யாராச்சும் ஒரு மைக்கு கொடுக்க மாட்டாங்களா? இல்லை, அதெல்லாம் நானும் அனுபவிச்சிருக்கேன் வாழ்க்கையில். திறமைகள் மட்டும் இருந்தால் போகாது, அதுக்கு உண்டான படிக்கட்டு அது கிடைக்கணும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். நான் ரொம்ப அழகாக பாடினீங்க. அதாவது இதுவும் ஒரு கலை. எங்கள் குருநாதர் சொல்வார் எப்படின்னா, அது தாளம் இருக்கோ இல்லையோ, நம்ம எங்கே போனாலும் கரெக்டாக அந்த தாளத்தோடு முடிச்சிடுறோம் பார்த்தீங்களா, அது ஒரு டேலண்ட்டு. அந்த டேலண்ட் வந்துட்டு இப்போ எங்களுக்கெல்லாம் வராது. ஓப்பனாக சொல்கிறேன்னே, இப்போ நாங்கள் ஒரு தாளத்தோடு தான் பாடுவோம். ஒரு தாளம் கொடுத்தாச்சுன்னா அந்த பீட்ஸோடு தான் எங்களுடைய பாட்டு போயிட்டுருக்கோம். யார் அந்த நிலவு, அந்த வைப்ரேஷன் அதெல்லாம் அது அப்படியே போயிட்டுருக்கோம். உங்களை மாதிரி எங்களுக்கு பாட தெரியாது. இல்லை, உண்மை அதுதான், ப்ராமிஸ். நான் ஏதோ உங்களை வந்துட்டு பெருமைப்படுத்துகிறனோ உங்களை சந்தோஷப்படுத்துகிறதெல்லாம் கிடையாது, ஃபேக்ட்டு. இது ஒரு கலை. நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, அது வந்துட்டு நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணிடுமா? ப்ராமிஸாக கிடையாது. அதுவும் ஒரு கலை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தாளம் எங்கேயோ போயிட்டுருக்கு. அதை கடைசியில் முடிக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக அந்த பாயிண்ட்ஸில் முடிக்கிறீங்க. இல்லை, முடிக்க வேண்டிய இடத்துல முடிக்கிறீங்களே, அதுதான் டேலண்ட்டு. அந்த டேலண்ட் வந்துட்டு ரொம்ப ரேர், கிடைக்காது. அதுவும் எங்கள் காலேஜில் வந்து ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. அதுவும் ஒரு சப்ஜெக்டு. ஆமாம், நீ என்ன வேணால் பண்ணிக்க, என்ன ஆளாக வேணால் பண்ணிக்க, அந்த தாளத்தோடு கரெக்டாக முடிக்கணும். ஆமாம், அது 8 அதாவது சப்த தாளத்தில் வரும். அந்த தாள பீட்ஸில் வரும். அதில் பார்த்தீங்கன்னா என்ன, எங்கே போனாலும் கரெக்டாக அந்த 8 16 32 அதில் வந்து கரெக்டாக 32 வந்து டக்கு நிற்கணும். அதில் 2 விஷயம் தான், ஒன்று சமம், இன்னொன்று வந்து வீச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் காலேஜில் படித்த அனுபவத்தை இப்போ உங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. எங்கே போனாலும் கரெக்டாக அந்த பாயிண்டில் வந்து பிடிக்கிறீங்க, அது ரொம்ப கஷ்டம். இது வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி இது நம்ம இது பண்ணிட்டோம், அழகாக பண்ணியிருந்தீங்க, நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், வேறு ஒன்று கூட. வாய்ஸ் ரொம்ப கிளியராக, அவ்வளோ சும்மா லயமாக இருந்தது. ஆமாம், அனுபவித்து பாடினீங்க.
ஆமாம், அது பார்த்தேன். அந்த நீங்கள் சொல்லவே தேவையில்ல, அது காதில் கேட்கும் பொழுதே இருந்தது. ஒன்றும் கிடையாது, இது ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் அடுத்த லெவலுக்கு போகலாம். ஓகேங்களா? வாழ்த்துக்கள். இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுது ஓர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுது ஓர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். ஒரே வீணை ஒரே ராகம், தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது தன்னை இழந்த வண்டு, தேக சுகத்தில் கவனம், காட்டு வழியில் பயணம், கங்கை நதிக்கு மண்ணில் அணையா இளமையினும் பூங்காற்று. அங்கம் முழுதும் பொங்கும் இளமை, இதம் பதமாய் தோன்ற அள்ளி அணைத்த கைகள், கேட்க நினைத்தாள் மறந்தாள், கேள்வி எழுமுன் விழுந்தாள். எந்த உடலோ எந்த உறவோ, இளமையினும் பூங்காற்று. மங்கை இனமும் மன்னன் இனமும் குலம் குணமும் என்ன, தேகம் துடித்தாள் கண்ணேது, கூந்தல் கலைந்த கனியே, கொஞ்சி சுவைத்த கிளியே, இந்த நிலைதான் என்ன விதியோ, இளமையினும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுது ஓர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். ஒரே வீணை ஒரே ராகம், ஒரே வீணை ஒரே ராகம். ஹலோ வைரம் சார், வைரமாக பாடிட்டீங்க. சாய்ராம்.
இளமையாக பாடிட்டீங்க. ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. ப்ரொஃபஷ்னல் சிங்கரா நீங்கள்? போயிட்டுருக்கீங்க, சும்மா போயிட்டுருக்கீங்க. அப்போ நம்மளாம் கூட பணம் கொடுத்தா வாங்க மாட்டீங்க. சரி, பரவாயில்ல. இந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்தால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. சென்னையில் ஒரு 4 வீடு வாங்கிடலாம்ல. ரொம்ப அழகாக இருந்ததுங்க, ரொம்ப நேர்த்தியாக பாடினீங்க, குவாலிட்டியாக இருந்தது. எல்லாமே ஆப்டடு, எதுவுமே குறை சொல்கிற அளவுக்கு கிடையாது. இன்னொன்று வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அந்த இள்ளு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப உச்சரிப்பெலாம் ரொம்ப அழகாக இருந்தது. சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது, வைரமாக இருந்தது. நான் ரொம்ப ரசித்து, ஏன்னா எங்களுக்கெல்லாம் பிடிச்சமான ஒரு பாட்டு. முதல்ல ஸ்டேஜில் இந்த பாட்டு தான் தருவாங்க. எல்லாருமே பேசிக்காக வர சிங்கர்ஸ் எல்லாருக்குமே இதுதான் ஃபஸ்ட்டு டானிக். ஸோ அதை நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம்னா அடுத்ததில் நல்லா போகலாம். ரொம்ப நல்லா இருந்தது, வாழ்த்துக்கள். வெற்றிக்கு எப்போதும் நான் தானே முந்தி. கொட்டு மருவி வி வி என்னை தழுவி வி வி பள்ளிக்கல ஆசை கல்வன் எங்கே வருவானோ. ஷாலலா ஷாலலா ரெட்டை வால் வெண்ணிலா என்னை போல் சுட்டி பெண் இந்த பூமியிலா. ஒற்றை காலில் நிற்பதேன் என்னவோ என்னவோ தவமா. நதிகளே நதிகளே சத்தம் போட்டுதான் நடப்பதேன் கால்களே கொலுசா. பாரதி போல தலைப்பாக கட்டியதே தீக்குச்சி, நெருப்பில்லாமல் புகை வருதே அதிசயமான நீர்வீழ்ச்சி. இடையாட்டி நடையாட்டி போடும் ரயிலே சொல் நாட்டியமா நாட்டியமா. மறக்குமா நெஞ்சே. மழைத்துளி ரசித்ததும் பனித்துளி ரசித்ததும் கரையுமா கரையுமா கண்ணில். ஹைதர் கால வீரன்தான் குதிரை ஏறி வருவானோ, காவல் தாண்டி என்னைத்தான் கடத்தி கொண்டு போவானோ. கண்ணுக்குள் முதல் நெஞ்சுக்குள் ஆசை சேமிக்கிறேன், யாரவனோ யாரவனோ. ஷாலலா ஷாலலா ரெட்டை வால்
என்னை போல் சுட்டி பெண் இந்த பூமியிலா கொட்டு மருவி வி வி என்னை தழுவி வி வி பள்ளிக்கல ஆசை கல்வன் இங்கே வருவானோ? தேங்க்யூ. விஜயலட்சுமி மேடம் அழகாக பாடினீங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு நல்ல பேஸ் நல்லா இருந்தது. அப்புறம் ஏன் அடக்கி பாடுறீங்க? நல்லா இருக்கும்போது வாய்ஸ் எதுக்கு ஓப்பனாக பாட வேண்டியது தானே? நல்லா பாடுறீங்க, அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. தாளம் அழகாக இருக்குது, பாவம் இருக்குது, லயம் இருக்குது, ஸ்ருதி இருக்குது. அது உங்களுடைய மைனஸ். பாட்டை மட்டும் எப்போ அடக்கி பாடாதீங்க. அது எது அதுக்கு ரெக்கார்டிங்க்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. ரெக்கார்டிங் ஸ்டைல்லாம் இந்த பாட்டை வந்துட்டு இப்படி தான் பாடணும், அதுக்கு பேர் அஸ்கின்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டை மட்டும் தான் நம்ம வந்துட்டு அழுத்தி பாடணும். இப்போ அது ஒரு உதாரணம் சொன்னீங்கன்னா, ஒரு ராகம் எடுத்துக்கிட்டோம்னா வச்சுங்க, பூபாலம் அப்படின்னா சரிக பத சத பக ரே சரிக, இது வந்து அடக்கணும். ஃப்ளூட்டில் வந்து ஆஃப் நோட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்போ தான் அந்த ராகம் வரும். ஓப்பனாக விட்டோம்னா மோகனம் சரி க பத ஸ்வரம் ஒன்றா இருக்கா, வித்தியாசம் புரியுது, ராகம் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அஸ்கியாக பாடினீங்கன்னா அந்த குவாலிட்டி போயிடும். இப்போ புரிஞ்சுது? அதில் தான் ஸ்வரம் நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்தேன். நல்லா இருக்குது வாய்ஸ். பாட்டை அடக்கி பாடாதீங்க, நல்லா ஓப்பனாக ஜாலியாக பாடுங்க. நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. அது ஒன்று தான் உங்களுடைய மைனஸ். ஓகே, தேங்க்யூ சார். ஐயா எம்எஸ் கண்ணன் வாங்க. இதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்களா மியூசிக்? பண்ணியிருக்கீங்க. அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்களா? சரி, ஸ்டேஜ் ஏறணும். ரைட்டு. முதல் முறையாக என்னுடைய கையால் ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு தரேன். இதுக்கு பிறகு உங்களுடைய மியூசிக் லைஃப்பில் வந்துட்டு ஒரு சேஞ்சஸ் வரும். ரைட்டுங்களா? வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சார், நன்றி. ரோஜா 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 கண்ட பின்னே உன்னிடத்தில் என்னை விட்டு வீடு வந்தேன். உன்னை தென்றல் தீண்டவும் விடமாட்டேன், அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டேன். உன்னை வேறு கைகளில் தரமாட்டேன், நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். ரோஜா 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 ரோஜா.
சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன. ஓர் நாள் உன்னை காணாவிடில் எங்கே உன் நண்பென்று கேட்கின்றன. நீ வந்தால் மரகணம் விடியும் என் வாழ்வே. மறையுமே நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும். வெயில் நீ நடக்கையில் எனக்கு வேலை வரும். உடல்களால் எந்த உணவுகள் உண்டு. ரோஜா 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 கண்ட பின்னே உன்னிடத்தில் என்னை விட்டு வீடு வந்தே. இளையவளின் இளையொரு நூலகம் படிப்பிடவா பதிவிடும் இரவுகள் ஆயிரம். இரவெளிகளுக்கு சொல்லமக்கு உன்னாலும் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன? என்னை தீண்டக்கூடாதென வானோடு சொல்லாது வந்த கடல் என்னை ஏந்த கூடாதென கையோடு சொல்லாது பொல்லாங்குழல். நீ தோட்டால் இரவிலும் கரைகளும் நீங்குமே. மலைகளில் வலிந்திடும் அழகு நீர் வீழ்ச்சியே. எனக்கு நீ உனை தர எதற்கு ஆராய்ச்சியே. உனைவிட வேலை நினைவுகள் ஏது. ரோஜா 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 கண்ட பின்னே உன்னிடத்தில் என்னை விட்டு வீடு வந்தேன். ரோஜா 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 பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா. பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா. வாசல் பார்த்து கண்கள் பூத்து காத்து நின்றேன் வா. பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா.
மணி எந்த வீட்டில் கேட்டாலும் ஓடி நான் வந்து பார்ப்பேன். திங்கள் என் வாசல் தீண்டவே இல்லை, கண்ணில் வெந்நீரை வார்ப்பேன். கண்களும் போய்ந்தது, ஜீவனும் தேய்ந்தது. ஜீவ தீபங்கள் ஓயும் நேரம் நீயும் மெய்யாக வந்தாய். இந்த கண்ணீரில் சோகமில்லை, இன்று ஆனந்தம் தந்தாய். பேத்தி என்றாலும் நீயும் என் தாய். பூவே பூச்சூடவா, எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா. காலம் கரைந்தாலும் கோலம் சிதைந்தாலும் பாசம் விழுக்காது மானே. நீரில் குளித்தாலும் நெருப்பில் எரித்தாலும் தங்கம் கருகாது தாயே. பொன்முகம் பார்க்கிறேன், அதில் என் முகம் பார்க்கிறேன். இந்த பொன்மானை பார்த்து கொண்டே சென்று நான் சேர வேண்டும். மீண்டும் ஜென்மங்கள் மாறும்போது நீ என் மகளாக வேண்டும். பாசராகங்கள் பாட வேண்டும். பூவே பூச்சூடவா, எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா, எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா. என்ன கமகம் வருது? பாட்டு ஏதாச்சும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ? கர்நாடிக் எதுவும் ப்ராக்டிஸ் பண்ணல. என்ன மாதிரி அங்கங்கே சங்கதி தானாக விழுது. ரொம்ப நல்லா இருக்கு. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ரைட், நன்றி. உன்னை நினைக்கவே நொடிகள் போதும்
உங்கள் வாய்ஸ் வந்துட்டு ஜிகேமா வாய்ஸ் மாதிரி இருக்கு. அவங்க வந்து எக்மோரில் தான் இருந்தாங்க. ரொம்ப அதாவது குழந்தைக்கான வாய்ஸ்னால் அவங்க தான். பழைய பாட்டில் வந்துட்டு லேட்டஸ்ட்டு வர இந்த குழந்தைங்களுக்கு பாடினோன்னா அவங்க பாடினா தான் ஆப்டட் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஜானகி அம்மாலாம் வந்தாங்க. ஸோ அந்த வாய்ஸ் உங்களுக்கு நல்லா மேட்ச் ஆகுது. நீங்கள் அந்த மாதிரி சாங்கு நீங்கள் எடுத்திங்கன்னா சொல்லவே வேணாம், சக்ஸஸ் பண்ணிடலாம். நல்லா இருந்தது. ரைட், வாழ்த்துக்கள். அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாங் லிஸ்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க. சிக்கம்மா லிஸ்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் பாடி பாருங்கள், என்ன நினைப்பீங்க. சார் இது சார் கரெக்டாக சொன்னார் அப்படின்ட்டு. ரைட், வாழ்த்துக்கள். வாங்க ராஜா பாண்டியன். என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? ஃபஸ்ட் டைம் காம்படிஷன். ஃபஸ்ட் டைமா? பரவாயில்லையே, காம்படிஷனுக்காக இல்லை ஃபஸ்ட் டைமே பெஸ்ட்டாக இருந்தது. இந்த எபிசோட் இந்த லெவலில் வந்திருக்கீங்க இல்லையா, இது பெரிய விஷயம் இல்லை. சாங் லிஸ்ட்டு கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கம் வந்திருக்கும் உங்கள் வாய்ஸ்க்கு. ரைட்டாக முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக அடுத்தது நீங்கள் நிறைய விஷயங்களை சாதிக்கலாம். வயசு இருக்குது. சரிங்களா? வாழ்த்துக்கள். பார்ப்பேன் தினம் உன் தலை கோதி கதோரத்தில் எப்போதுமே உன் மூச்சு காற்றின் வெப்பம் சுமப்பேன் கையோடுதான் கை கோர்த்துதான் உன் மார்பு சூட்டில் முகம் புதைப்பேன் வேறென்ன வேண்டும் உலகத்திலே இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே ஏழு ஜென்மம் வாழ்ந்து விட்டேன் அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும்.
எங்கும் ஒன்று கலக்கிறதே, நேரம் காலம் தெரியாமல் நெஞ்சம் இன்று விண்ணில் மிதக்கிறதே. உன்னால் இன்று பெண்ணாகவே நான் பிறந்ததின் அர்த்தங்கள் அறிந்து கொண்டேன். உன் தீண்டலில் என் தேகத்தில் புது ஜன்னல்கள் திறப்பதை தெரிந்து கொண்டேன். வேறென்ன வேண்டும் உலகத்திலே, இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே. 7 ஜென்மம் வாழ்ந்து விட்டேன். நனநன 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 நன நனநன லலலல லலலல லலலல. Thank you. ஏசி போட்டுட்டீங்க, சாப்பாடும் கொடுத்துட்டீங்க, தாளாட்டுறதுக்கு ஒருத்தர் வேணும். எனக்கு தூக்கம் வரலன்னு இவனை தூங்க வச்சுட்டாங்க. விஜய் மேடம் ரொம்ப அழகாக மென்மையாக பாடினீங்க. ஆனால் அந்த பிச்சுக்கு ஏன் போக மாட்டேன்ட்டுருக்கீங்க? லா 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 புரிஞ்சுதா? ஸோ அதுதான் அழகு. நானும் நீங்கள் போவீங்க 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 உங்களை தள்ளி விடலான்னு பார்க்குறேன். ஜம்பம் கட்டுறீங்க. ஸோ உங்களோட அந்த இந்த உங்களோட த்ரோட்டு வந்துட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கிறது தான். வாய்ஸ் அழகாக வச்சுருக்கீங்க. எப்படி பண்ணுறீங்க? என்னையே தூங்க வச்சுட்டீங்க. இந்த மாதிரி எவ்வளோ பேரை தூங்க வைக்கணும் நீங்கள். நல்லா இருந்தது, அழகாக இருந்தது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ரைட்டாக? பிச்சு அந்த பாட்டுக்கு என்ன பிச்சு போயிருக்கோ அதை நீங்கள் டச் பண்ணிடணும். இப்போ நம்ம ரன்னிங் ஓடும்போது அந்த கோட்டு தொட்ட தானே வின்னி. ஸோ அந்த மாதிரி ஓகேவா? வேறு எதையுமே உங்களுக்கு ட்ராப் கிடையாது, எல்லாமே ஃபைன். ஓகே, பாட்டு. தேங்க்யூ சார். கலைமானே கண்ணிமயிலென கண்ணே கண்ணே கலைமானே கண்ணிமயிலென கண்ணே முனை அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன். ஆண்டவனே இதைத்தான் கேட்கிறேன். ராரி ராரு ஓராரிரோ ராரிராரோ ஓராரிரோ. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. நீயோ கிளிப்பேடு பண்பாடும் ஆனந்த குயில் பேடு. ஏனோ தெய்வம் சரி செய்தது, பேதை போல விதி செய்தது. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே. அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன்.
ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரோ ஓ ராரிரோ, ராரிராரோ ஓ ராரிரோ. காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன், கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன். உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதே. நீ இல்லாமல் எது நிம்மதி, நீதானே என் சந்நிதி. கண்ணே கலைமானே கன்னிமையில் என்ன கண்டேன் உனை நானே. அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரோ ஓ ராரிரோ, ராரிராரோ ஓ ராரிரோ, ராரிராரோ ஓ ராரிரோ, ராரிராரோ ஓ ராரிரோ. கைத்தட்டல் வாங்கியாச்சு. அப்புறம் என்ன முடிஞ்சது சாப்டர். நான் சொன்னேன்னா மாற்றி சொன்னேன்னா என்னை வெளியே உண்டில் நாக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப நல்லா பாடினீங்க, ரொம்ப அழகாக இருந்தது. குவாலிட்டியாக ரெக்கார்டிங் ஸ்டைலில் பாடினீங்க. அந்த கடைசியில் அந்த வார்த்தை மட்டும் லாஸ்ட்டு சரணத்தில் எல்லாத்துலேயும் சிங்க் ஆகும் எல்லாருக்குமே. ஆனால் அது உங்களுக்கு சிங்க் ஆகவே இல்லை. நீதான் என் சன்னதி, அது அழகாக இருந்தது. அது நீதான் என் சன்னதின்னு பாடுறாங்க, அதில் ஆஃப் நோட்டு போயிடும். அதில் அந்த இடத்துல நீதான் என் சன்னதி அப்படின்னு பாட்டிங்க. ரொம்ப அழகாக கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். வாங்க விஜய் மேடம், நல்லா பாடினீங்க. அது ஒன்றை தான் எதிர்பார்த்தேன். நான் ஆக்சுவலி இந்த எபிசோடில் வந்துட்டு உங்கள் 2 பேருக்கு ஈக்குவல் பாயிண்ட்ஸ் கொடுக்கணுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் அது கொடுக்க முடியல. ஏன்னா 2 பேரும் ஈக்குவலாக பாடுறவங்க தான். ரெண்டு ட்ராக்கும் ஒரே மாதிரியாக இருந்தால் எப்படி நம்ம வந்துட்டு மார்க் போட முடியாது. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு அவருக்கும் பாயிண்டில் தான் வித்தியாசம். அவர் வந்து ஸ்ருதி சுத்தமாக பாடிட்டார். நீங்கள் அதில் கொஞ்சம் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஸோ அதனால் நீங்களும் 100% பாஸ் தான். ஓகேங்களா? வாழ்த்துக்கள். அதை அடுத்த முறை அந்த தவறு வராத பார்த்துக்குங்க. ரைட்டா? வாழ்த்துக்கள்.